கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார். நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா ரொம்ப எக்ஸலண்டான ஒரு வார்த்தை. சங்கீதங்கள் புஸ்தகம் 63வது சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்க. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனா முதல் வசனத்துல சொல்லியிருப்பார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்தில் என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. நம்முடைய அதிகாலையில போய் தாவீது வறண்டு போன வாழ்வை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறார். அப்போ இன்னைக்கு அழகா சொல்றார், உங்களுடைய வறண்ட வாழ்க்கையில உங்கள் தாகத்தால் தவித்த போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை நல்ல அறுசுவை உணவோடு கூட மகிழ்ச்சியா இருக்கும்படி உங்களை வைக்க போகிறார். எனக்கு இதை வாசிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நாள் நல்ல நாள். நம்ம ஒரு கல்யாண வீட்டில் போய் சில கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்க்கும்போது 21 கூட்டு இதெல்லாம் தொட்டு தொட்டு வைப்பாங்க. நம்ம கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 11 கூட்டு 16 கூட்டு இதெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பருப்பு சாம்பார் இப்படிப்பட்ட நாள் இந்த நாள். இன்னைக்கு உங்களை கர்த்தர் அப்படி மகிழ்ச்சியா வைக்க போறார். அநேகரை பார்ப்பீங்க, உறவுகளை பார்ப்பீங்க. இதுவரையிலும் உங்களை பகைத்துட்டு போனவங்க உங்க பக்கமாய் வருவாங்க. உங்க ஆத்துமா அப்படி திருப்தி ஆகும். காரணம் என்னன்னா, தாவீது எல்லாவற்றையும் இழந்தார். ஆனா எல்லாரும் கல்லறிந்து தனி மனிதனாய் விடப்பட்ட போது தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து தேவன்கிட்ட கேட்டார், இழந்த வேளை போ, அவ்வேளை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். அது மட்டும் இல்ல, 3 மடங்கு திருப்பி கொண்டான். ஒரு பாகம் இஸ்ரவேலுடைய பாகம், மற்ற ஒரு பாகம் பெலிஸ்தருடைய பாகம், ஒரு பாகம் தாவீதுடைய பாகம். தாவீதுக்கு பாகத்தையும் பெலிஸ்தருடைய பாகத்தை வைத்துக்கிட்டு இப்ப இஸ்ரவேலுடைய பாகத்தை அவங்க ரிட்டர்ன் பண்ணான். அன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் நாளா இருந்தது. அதே போல ஆபிரகாம் லோத்து அவருடைய மனைவி எல்லாம் சிறைப்பிடித்துட்டு போனதை மீட்டு கொண்டு வந்த உடனே நம்ம கேட்டிருக்கோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்கோம், மெல்கிசேதேக்கு அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அப்படி ஆத்துமாவை மகிழ்ச்சி ஆக்கிறார். அப்ப அவர் ஆனந்த கழிப்பில சொல்றார் பாருங்க, கரைகளை உயர்த்தி, எனக்கு இதை ஒண்ணு வேண்டாம், இல்ல உன்னுடையது, நான் ஒன்னும் எடுக்கல. நான் சொல்றேன், இப்படி மகிழ்ந்து கழிகூறுற நாளா இருக்கும். சங்கீதம் 16ல சாமுவேல் அபிஷேக தைலத்தை தாவீதுக்கு மேல பொழிந்த போது அங்க ஒரு பெரிய விருந்தே கொண்டாடப்பட்டது. அப்படி உங்களுடைய இல்லங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளை உங்களோடு கூட சந்தோஷமாய் கொண்டாடுகிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள்ல மகிழ்ந்து கழிகூற, எங்க ஆத்துமா மகிழ்ந்து கழிகூற அறுசுவை உணவோடு நாங்கள் உண்டு மகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.